சோனாப்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் ரொம்பவே அழகா இருந்தது. அந்த கிராமத்துல சுப்பு பாட்டி ஒருத்தங்க மினி டிஃபன் கடை ஒன்று நடத்திட்டு வந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்க அனைத்து மக்களுமே அந்த கடைக்கு ரொம்பவே விரும்பி வருவாங்க. ஏன்னா அந்த பாட்டியோட உணவு ரொம்பவே தரமானதாகவும் சுவையானதாகவும் இருந்தது. என்னடி சுப்பு, நீ வச்சா மட்டும் எல்லா பண்ணவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கு. நாங்க வீட்டில் சமைக்க தான் செய்கிறோம், ஆனா உன்னோட கைப்பக்குவம் எங்களுக்கு வரவே மாட்டேங்குதே. அடியே, என்ன அடி அண்ணா சொல்ற? நானும் உங்களுக்கு நீங்க சமைக்கிற மாதிரி தான் சமைச்சு தரேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் நான் சமைச்சா அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆமா, பெருசா பேச வந்துட்டா. நீ வீட்டில் பருப்புக்கு பதிலாக ரசம் வச்சது எனக்கு தானே தெரியும். அப்படி சுப்பு பாட்டியோட உணவும் பேச்சும் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஊர்ல அனைவருமே அந்த சுப்பு பாட்டியோட சாப்பாடை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோனாப்பூர் ஊரு பக்கத்திலேயே ஒரு காடு ஒன்று இருந்துச்சு. அங்க இருந்தும் சுப்பு பாட்டியோட கடைக்கு நிறைய பறவைகள் உணவு வாங்கி சாப்பிட்றதுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். சுப்பு பாட்டியும் தன்னோட வருமானத்தையும் மிஞ்சி அந்த பறவைகளுக்கு உணவு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவுகளை தானமா கொடுப்பாங்க. பறவைகளும் மகிழ்ச்சியோட வாங்கிட்டு செல்லும். அந்த காட்டுல தன்வி குருவி தன்னோட மக தியா குருவியோட மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அம்மா, வழக்கம் போல இன்னைக்கு உணவு ரொம்பவே அருமையா இருந்துச்சுமா. ஆமா தியா, இன்னைக்கும் நமக்கு உணவு கொடுத்தது அந்த சுப்பு பாட்டி தான். நம்ம பசியோட இருக்கத முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நமக்காக உணவு எடுத்து வச்சுட்டு காத்துட்டு வேற இருந்தாங்க. அதே கிராமத்துல முருகேசன் அப்படின்னு ஒருத்தனும் அந்த கிராமத்துல இருந்தான். அவன் ஏழைங்க கிட்ட இருந்து அவங்களோட சொத்தை எப்படியாவது எடுக்கலான்னு எப்பவுமே பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் சுப்பையோட பாட்டியோட கடையை எழுதி வாங்குறதுக்காக அவங்க கிட்ட வந்து பேச வந்தான். என்ன சுப்பு பாட்டி, உன்னோட கடைய நான் எழுதி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு தர மாட்டேங்கிற. இப்படியே போச்சுன்னா நான் வேற மாதிரி கேட்க வேண்டியது இருக்கும். சீக்கிரமா எனக்கு எழுதி கொடு. அட போடா இவனே, நானே இங்க இருக்க மக்களுக்கு எப்படியாவது நல்லபடியா சாப்பிடணும்னு தான் கம்மி ரேட்டுக்கு கடையை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். வந்துட்டான் வெத்தலை பாக்குக்கு சுண்ணாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு. என் கடை பக்கத்துல இனிமே வந்தேன்னு வச்சுக்க, அந்த நாயை வச்சு கடைக்கு விட்டு போடுவேன் பாத்துக்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும் மீசையும். ஏய் கிழவி, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? பாரு, இன்னும் 2 நாள்ல உன்னோட கடையை என்னோட கடையா நான் மாத்தி காட்டுறேன் பாரு. ஆமா, இவன் பெரிய இவன். போடா, வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில துப்பி போடுவேன். ஏற்கனவே துப்புன மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி. முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்படி சுப்பு பாட்டி அவனை திட்டுனதுக்கு அப்புறம் அவன் கோபமா ஒருத்தரை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஏய் முனியாண்டி, முனியாண்டி வெளியே வா. அப்படி முருகேசன் கூப்பிட்டதும் வீட்டுக்குள்ள இருந்து வாட்ட சாட்டமான ஒரு ஆம்பளை ஒருத்தர் வெளியே வந்தாரு. இங்க பாரு முருகேசா, அந்த சுப்பு பாட்டி கிட்ட அந்த கடையை நான் எழுதி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பாட்டி எழுதி தர மாட்டேங்குது. நீ தான் எப்படியாவது உன்னோட ஸ்டைல்ல எனக்கு அதை வாங்கி தரணும். அட என்ன தலைவரே, இத சொல்றதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து என்னோட வீட்டுக்கு வந்தீங்க? யாருக்கிட்டையாவது சொல்லி விட்டுருந்தா கூட நான் அந்த காரியத்தை முடிச்சிருப்பேனே. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க தலைவா. அந்த பாட்டியோட கடை நாளைக்கு உங்க கடையா கண்டிப்பா மாறி இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத மரத்துக்கு மேல இருந்து காளிக்காகவும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கேட்டத உடனே தண்ணி குருவிக்கிட்ட சொல்றதுக்காக வேகமா போச்சு. தன்வி குருவி, நமக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த சுப்பு பாட்டிக்கு ஆபத்து. ஏன்னா அந்த முருகேசன் அவங்கள அடிக்கிறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணியிருக்கான். நாம உடனே போய் அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா அந்த பாட்டி ரொம்பவே பாவம். நமக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. காளியண்ணா, என்ன சொல்றீங்க? சுப்பு பாட்டிக்கு ஆபத்து? காளியண்ணா, நீங்க உடனே போய் மற்ற பறவைகளையும் வர சொல்லுங்க. நானும் உடனே வந்துடுறேன். நம்ம போய் எப்படியாவது அந்த பாட்டியே காப்பாற்றணும். யார் வந்தாலும் சரி, அவங்கள இன்னைக்கு நம்ம ஓட விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்றா சேர்ந்து சுப்பு பாட்டியோட கடைக்கு வேகமாக பறந்து போக ஆரம்பிச்சாங்க. பறவைகள் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே முருகேசன் அனுப்பின அந்த முனியாண்டி பாட்டியோட கடைக்கு வந்து பாட்டியை மிரட்ட ஆரம்பிச்சான். இங்கே பாருடா கருவாயா, நீ வந்தாலும் சரி, உன்னை அனுப்புன அந்த முருகேசன் வந்தாலும் சரி, என்னோட கடையை யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஓஹோ, என்ன கிழவி, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்தியா? புள்ளி வைக்காம மூஞ்சில அப்படியே கோலம் போட்டுருவேன். என்னோட பேர் என்னன்னு தெரியுமா? முனியாண்டி, மார்க் முனியாண்டி. சீக்கிரமா என்னோட தலைவர் பேருக்கு இந்த கடைய மாத்தி எழுது கிழவி.
அப்படி முனியாண்டி பாட்டியை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே ராணிக்காகம் அங்க வந்து முனியாண்டியை கொத்த ஆரம்பிச்சுது. வலி தாங்க முடியாம முனியாண்டியோ கீழே விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சான். அப்படி ஒவ்வொருத்தரா வந்து அவனை கொத்த கொத்த அவன் ரொம்பவே கதற ஆரம்பிச்சிட்டான். பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த முருகேசனும் முனியாண்டியும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சுப்பு பாட்டியோட கடையை காப்பாத்தி கொடுத்த பறவைகளுக்கு சுப்பு பாட்டி ரொம்பவே நன்றியை தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு சாப்பிட உணவும் கொடுப்பாங்க. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, எதிர்பாராம நாம ஒருத்தருக்கு செய்யற உதவி பின்னொரு நாள்ல நமக்கு கண்டிப்பா வந்து சேரும்.